முறையாக அப்பாஸ் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்த வருகிறார்கள். செயலாளர் அப்பாஸ் மந்திரி அவர்கள். மனிதனை மிருகமாக்கின்ற, மனிதனை மடையனாக ஆக்குகின்ற போதைக்கு எதிராக கம்பம் நகர வீதியிலே விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய கம்பம் அதாயி அரபிக் கல்லூரியுடைய முதல்வர், இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்றிருக்கக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய ஹாஜி ஜெயினுலாபதீன் அவர்கள், தலைவர் கம்பம் வாவேர்பள்ளி ஜமாத் கமிட்டியுடைய தலைவர் அவர்களுக்கும், இந்த பேரணியை சிறப்புரையாற்றி தொடங்கி வைத்திருந்த கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் பண்பாளர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து சிறப்புரையாற்றிய எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் டாக்டர் சே சுல்தான் இப்ராஹிம் அவர்களுக்கும், இந்த பேரணியிலே பிரச்சாரத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அன்பிற்குரிய சமுதாய தலைவர் ஓஆர் குமரேசன் அவர்களுக்கும், டெல்லிகால் சாகுல் அமீது அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடக்கு நகர செயலாளர் வீரமாண்டி அவர்களுக்கும், தெற்கு நகர பொறுப்பாளர் பால்பாண்டி அவர்களுக்கும், கம்பம் வர்த்தக சங்க தலைவர் முருகன் அவர்களுக்கும், எஸ்டிபி கட்சியின் சிராஜுதீன் அவர்களுக்கும் மற்றும் பசுமை செந்தில் அவர்களுக்கும், தமுமுகவுடைய கம்பம் நகர தலைவர் தமீம் அன்சாரி அவர்களுக்கும், கம்பம் 11வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய சாதிக் அவர்களுக்கும், கம்பம் நகர தமுமுக பொருளாளர் ஜெயலானி அவர்களுக்கும், கம்பம் வாவேர்பள்ளி துணை செயலாளர் அப்துல் காதல் அண்ணன் அவர்களுக்கும், இந்த சிறப்பாக இந்த பேரணியை கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் இறைவன் பேரருள் புரிய வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல ஒரு மனிதனை மிருகமாக்கக்கூடிய வேலையை போதை வஸ்துக்கள் செய்கின்றன. 2 சம்பவங்களை சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். 2 நாட்களுக்கு முன்பாக சென்னை ராஜாஜி அரசு மருத்துவமனை முன்பாக இருவர் போதையுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது அங்கே இருந்த காவல்துறை துணை ஆய்வாளர் அவர்களை விலக்கிவிட சென்றது போது அந்த இருவரும் அந்த காவல்துறை துணை ஆய்வாளரை தாக்கியதால் அவர்கள் நேற்றைய தினம் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவருக்காக நாங்கள் வருந்துகின்றோம். போதை நபர்களாலே எண்ணற்ற மக்கள் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நண்பர்களை கூட கொலை செய்யும் அளவிற்கு இந்த போதை மனிதனை மிருகமாக்கி கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த பெரியவர்களே, இன்றைக்கு சென்னையிலே கூடுவாஞ்சேரி பகுதியில் தாம்பரத்துடைய துணை ஆணையர், காவல்துறையுடைய துணை ஆணையர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய விடுதிகளை இன்னைக்கு ஆய்வு செய்த போது 5200 கஞ்சா சாக்லேட்டுகள் போதை வஸ்துக்களை இன்றைக்கு பிடித்திருக்கின்றார்கள். ஒரு பெரிய காவல்துறை படையை கொண்டு இன்றைக்கு கூடுவாஞ்சேரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களிலே விடுதிகளிலே சோதனையிட்ட போது இன்றைக்கு போதை வஸ்துக்களை இன்றைக்கு கைப்பற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால், போதைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. போதைப் பொருட்களை கொள்முதல் செய்து விற்பனை செய்வர்கள் மீது அரசு குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுத்து வருகிறது. காவல்துறை இன்றைக்கு எல்லா இடங்களிலும் விழிப்புணர்வு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த பேரணியை நடத்தக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், நமது கம்பம் பகுதியை போதை இல்லாத நகராக நாம் மாற்ற வேண்டும். யாரும் போதைக்கு அடிமையாக கூடாது. மனிதனை கொல்லக்கூடிய, மனிதனை அழிக்கக்கூடிய இந்த போதை வஸ்துகளில் இருந்து நமது பகுதி மக்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் முக்கியமான நபர்களை அழைத்து இந்த பேரணியை இன்றைக்கு நாம் நடத்தி இருக்கின்றோம். அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, நம்மளுடைய பணி இத்தோடு முடியவில்லை. தொடர்ச்சியாக போதைக்கு எதிரான ஆபத்துகளை, போதைக்கு எதிரான செயல்களை, போதைக்கு எதிரான விழிப்புணர்வுகளை நாம் தொடர்ந்து நமது பகுதி மக்களுக்கும் அனைவருக்கும் நாம் தெரியப்படுத்துவோம். போதை இல்லாத சமுதாயம் அமைப்போம். போதையில் சிக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை மீட்போம். இந்த போதைக்கு எதிராக தொடர்ந்து களமாடுவோம். இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த முதல்வர் அவர்களுக்கும், அலிமன் அண்ணாவருக்கும், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.